நடிகர் அஜித்தோட அம்மா இறந்து போனதுக்கு நெறைய பிரபலங்கள் வந்து அவரோட வீட்டுக்கு போகவும் செஞ்சாங்க. அது மாரி பார்த்தீங்கன்னா, தமிழக முதல்வரான விஜயுமே பார்த்தீங்கன்னா, அவரோட வீட்டுக்கு போகவும் செஞ்சாரு. கல்யாண வீட்டுக்கு தான் 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா போறாங்கன்னு பார்த்தோம்னா, துக்க வீட்டுக்குமே வந்து 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா போறீங்களே சிஎம் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கமெண்ட் பண்ணவும் செஞ்சுட்டாங்க. நடிகர் அஜித் அவர்களோட தாயார் வந்து இறந்து போயிட்டாங்க. இதுக்கு வந்து நெறைய நடிகர்கள் வந்து ஆழ்ந்த இரங்கல வந்து தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. இத தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, தமிழக முதல்வரான விஜய் அவர்களுமே பார்த்தீங்கன்னா, நேர்ல போய் நடிகர் அஜித் அவருக்கு வந்து ஆழ்ந்த இரங்கல வந்து தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து பல பேர் பாராட்டவே செஞ்சாங்க. என்னதான் நெறைய பேர் பாராட்டினாலுமே பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சம்பவத்துக்கு வந்து நெறைய பேர் வந்து விமர்சனமும் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேர்ல வந்து அஜித் அவர்கள பார்க்கறக்கு வந்து தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் மட்டும் போயிருந்தா பரவால்ல. அவர் கூடவே சேர்ந்து நடிகை த்ரிஷா அவர்களும் வந்து போயிருக்காங்க. இதுல வந்து த்ரிஷாவுமே பார்த்தீங்கன்னா, நடிகர் அஜித் அவர்களுக்கு வந்து ஆழ்ந்த இரங்கல வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இப்ப இதுக்கு தான் வந்து பல பேர் என்ன விமர்சனம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க போய் நடிகர் அஜித் அவர்கள வந்து நேர்ல சந்திச்சு ஆழ்ந்த இரங்கல தெரிவிச்சிருந்தீங்களா? அப்படின்னா வந்து நீங்க மட்டும் தானே தனியா போயிருக்கணும். ஏன் முதல்வர் விஜய் கூட வந்து சேர்ந்து போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விமர்சனம் பண்ணவும் செய்றாங்க. ஏற்கனவே முதல்வர் விஜயோட ஒய்ஃப் கூட பிரச்சனை இருக்கும்போது, நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணலாமா? முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் பொறுப்பு வேணாமா? இந்த மாரி எப்படி சேர்ந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து விஜயுமே வந்து விமர்சனம் பண்ணவும் செய்றாங்க. இப்ப இந்த மாரி நடக்கிறது வந்து இது ஒண்ணும் ஃபர்ஸ்ட் டைம் கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ஷனுக்கு முன்னாடியே வந்து விஜய் அவரோட மனைவி சங்கீதா அவர்கள் வந்து டைவர்ஸ் கேட்டிருந்த கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா, இதே மாரி வந்து முதல்வர் விஜய் அவர்கள் வந்து த்ரிஷா கூட சேர்ந்து ஒரு திருமணத்துக்கு வந்து போயிருந்தாங்க. அப்பயே பார்த்தீங்கன்னா, அது வந்து பெருசா பேசவும் பட்டுச்சு. அப்ப வந்து சில பேர் இதற்கு ஆதரவா சொல்லிறவும் செஞ்சாங்க. எப்படின்னா வந்து, ஏன் ஒரு திருமணத்துக்கு வந்து ஒரு பொண்ணு கூட வந்து சேர்ந்து போகக்கூடாதா? அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா கூட இருந்திருக்கலாம்ல. இத ஏன் வந்து இவ்ளோ பெருசாக்குறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து விமர்சனம் பண்ணவும் செஞ்சாங்க. இதுல சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க 2 பேருமே வந்து லிவிங் டுகெதரா இருக்கிறாங்க. அதனால தான் வந்து இவங்க வெளியில போகும்போது கூட வந்து 2 பேருமே சேர்ந்து ஒண்ணா போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் சொல்லவும் செய்றாங்க. இத வந்து பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜயோட ரசிகர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணவும் செய்றாங்க. ஏன் இத வந்து அவர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம்ல? முதல்வர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பொறுப்புல வந்து இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவர் பண்ற சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து பெருசா வந்து பேசு பொருளா மாறும். அப்படி இருக்கும்போது ஏன் வந்து நடிகை த்ரிஷாவ வந்து அவர் கூட வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் செய்றாங்க. ஏன் அவர் மட்டும் தனியா போய் விசாரிச்சுட்டு வந்திருக்கலாம்ல? இந்த ஒரு விஷயத்த வந்து அவர் அவாய்ட் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து விமர்சனம் பண்ணவும் செய்றாங்க. சரி, நீங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழக முதல்வரான விஜய் வந்து நடிகை த்ரிஷா கூட போய் விசாரிச்சு சரின்னு நினைக்கிறீங்களா? இல்ல தவறுன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணவும் செய்யுங்க.